ஃப்ரெண்ட்ஸ், அருமையான முலாம்பழ ஜூஸ் செவ்வாழை பழத்தோட எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம சுகரெல்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நம்ம வாழைப்பழம் தான் சேர்த்துக்க போகிறோம். இப்போ முலாம்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்படி ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துட்டோன்னா ஒரு துளி பழம் கூட வேஸ்ட் ஆகாது. இந்த முலாம்பழத்தோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க செவ்வாழையை சேர்க்க போகிறோம். நீங்கள் எந்த வகையான வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். செவ்வாழையில் பீட்டா கரோட்டின் நிறைய இருக்குது, விட்டமின் B6 இருக்குது. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். இந்த ஜூஸ் வந்து ரொம்ப குளுமையாக கொடுக்குங்க. சம்மருக்கு அருமையான ஜூஸுங்க. நல்லா அரைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த ஒரு வாழைப்பழமும் ஒரு மஸ்க் மெலனும் நமக்கு 2 பெரிய டம்ளர் ஜூஸ் கொடுக்குங்க. சுகரே இல்லாததுனால இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்ப நல்லது. இதை வந்து வடிகட்டாமல் அந்த ஃபைபர் சத்தோடு நம்ம குடிக்கணும். இந்த மாதிரி உங்கள் வீட்லையும் தயாரித்து குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.